Question number 5. Which term of an AP is minus 54 அப்படின்றது கொஷின். இப்போ போன கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் அன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் ஏபி. இந்த ஏபியிலேருந்து 19th டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 54ன்னு ஒரு நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எத்தனாவது டேர்ம், அதாவது 19th டேர்ம் மைனஸ் 83ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த மைனஸ் 83ன்றது எத்தனாவது டேர்ம், 19th டேர்ம். அதே மாதிரி மைனஸ் 54ன்றது எத்தனையாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மைனஸ் 52ன்றது 54ன்றது தான் ஆன்சர். அந்த ஆன்சர்லேருந்து நம்ம இப்போ டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரியே எழுதிப்போம். ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்ன, ஏன்றது என்ன, வெரி ஃபஸ்ட்டு டேர்மா, ஸோ 16. இப்போ டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், T2 மைனஸ் T1. அப்போ T2ன்றது என்ன, 11. 11 மைனஸ் 16. 11 மைனஸ் 16 என்ன, மைனஸ் 5. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே நம்ம வச்சுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ Tn இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இதில் Tn அப்படின்றது என்ன, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தானே இங்கே வருது இல்லை, இங்கே மைனஸ் 83 வருதில்ல போன சம்மில், அதே மாதிரியே இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ மைனஸ் 54ன்றது தான் நமக்கு ஆன்சர், கிடைக்கிற ஆன்சர். அப்போ மைனஸ் 54 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் n தெரியாது, ஸோ n மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ மைனஸ் 5 அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது மைனஸ் 54 அப்படியே தான் இருக்குது, 16 அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் n மைனஸ் 1ம் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ n-ஐயும் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ n-ஐயும் மைனஸ் 5ஐயும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட்டு n-ஓட மைனஸ் 5ஐ மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 1-ஓட மைனஸ் 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ n இன்ட்டு மைனஸ் 5 என்ன ஆகிடும், மைனஸ் 5n மாறிடும். அதே மாதிரி 1-ஓட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். 1 இன்ட்டு 5 5ன்னு மாறிடும். ஸோ மைனஸ் 54 இஸ் ஈக்குவல் டு 16ம் 5ம் என்னவாயிடும், 21 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5n. இப்போ அடுத்தது இந்த 21 இந்த சைடில் கொண்டு வர போகிறோம். ஸோ மைனஸ் 54 மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5n. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஏன்னா ரெண்டுமே ஒரே சிம்பிளில் இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் 75 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5n. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் 5n மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இங்கே டிவைடில் வரும். ஸோ மைனஸ் 75 டிவைடட் பை மைனஸ் 5 அப்படியே சிம்பிளோடு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு n. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are 5, balance 2 25, 5 5s are 25. ஸோ விச் இம்ப்ளைஸ் n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது நமக்கு 15. ஸோ இந்த மைனஸ் 54ன்றது எத்தனாவது டேர்மு, 15th டேர்ம் அப்படின்னு கிடைக்கிறது. ஸோ தேர்ஃபோர் Tn இஸ் ஈக்குவல் டு T15 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54. இதான் இதோட ஆன்சர். இப்போது தேர்ட் மாடல் கொஷின் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. இந்த ஏபியோட மிடில் டேர்ம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ மிடில் டேர்ம்னா, இப்போ 5 டேர்ம்ஸ் இருக்குன்னா தேர்டு டேர்ம் வந்து மிடில் டேர்ம்னு சொல்லுவோம். 5 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் மிடில் டேர்ம் வந்து என்னென்ன, 3 தேர்டு டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து என்னவா இல்லை, எப்படி இருக்குன்னே தெரியலை, அதனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கும். இப்போ ஃபஸ்ட் இந்த சீக்வன்ஸ் எடுத்துப்போம். இப்போ இதில் a இஸ் ஈக்குவல் டு 9, அதே மாதிரி d கண்டுபிடிங்க, T2 மைனஸ் T1 which is equal to 15 minus 9 which is equal to 6. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal to L minus a by d ப்ளஸ் 1 அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. இப்போ ஏன்றது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டீன்றது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே புதுசாக ஒன்று எல்லுன்னு இருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லுனா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டேர்ம். எல்லுனா என்ன, லாஸ்ட் டேர்ம். எல்னா லாஸ்ட் டேர்முன்றதுனால தான் அதுக்கு எல் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது நமக்கு என்ன, நம்ம கொடுத்துருக்க கொஷினில் 1
83. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். which is equal to L ஓட வேல்யூ 183 மைனஸ் A ஓட வேல்யூ 9, D ஓட வேல்யூ 6 divided by 6 plus 1 which is equal to 183ல 9 சப்ராக்ட் பண்ணிட்டா 174 divided by 6 plus 1 which is equal to, இப்போ 6 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும், 29. 6 2s are 12, பேலன்ஸு 9 டைம்ஸ் வந்துடும். ப்ளஸ் 1 which is equal to 30. அப்போ n is equal to எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இதில், முதல்ல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 30 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 30 டேர்ம்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம். இப்போ என்னன்றது ஈவனா ஆடா அப்படின்னு பார்க்கணும். அப்போ n is equal to 30ன்றது ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னால் ஈஸியாக எழுதிடலாம். ஆட் நம்பர்னால் n + 1 divided by 2 அப்படின்றது தான் அதோட ஃபார்முலா. பட் ஈவனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா n/2 n/2 + 1 அப்படின்ற ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ n/2ன்னு எடுத்தோம்னா இப்போ n/2க்கு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மிடில் டேர்முக்கு n/2 n/2 + 1ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுபடி போட்டோம்னா என்னன்றது என்ன, 30/2 30/2 + 1 ரெண்டு டேர்மையும் கண்டுபிடிக்கணும். இப்போ 30/2 என்ன 15, 15 + 1 என்ன 16. அப்போ 15th டேர்ம் 16th டேர்ம் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் TN. TN is equal to A + n - 1 into D. அப்போ ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், 15th டேர்ம். ஸோ T15 is equal to ஆல்ரெடி இதே A தான். ஏவோட வேல்யூ என்ன 9, டியோட வேல்யூ என்ன 6. அப்போ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஏவோட அப்ளை பண்ணால் 9 15 - 1 into 6 which is equal to 9 plus 14 into 6 which is equal to 9 plus 14 into 6. 14 into 6 அப்படின்றதுக்கு வேல்யூ வந்து 84ன்னு கிடைக்கும். ஸோ 84 which is equal to 84 plus 9 93 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு 15th டேர்ம் 93 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன போடணும், T15 போடணும், சாரி 16. T16 is equal to ஏவோட வேல்யூ என்ன அதே 9 தான், ப்ளஸ் 16 - 1 டியோட வேல்யூ 6 which is equal to 9 plus 15 into 6 which is equal to 9 plus 90. 15 into 6 என்ன கிடைக்கும் நமக்கு 90. 90 plus 9 என்ன வந்துடுது 99. Therefore middle terms are 93 and 99. ஸோ நம்ம 3 கொஷின் பார்த்தோம், 3மே டிஃப்ரெண்ட் மாடல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த 3 கொஷின்ஸுமே. தேங்க்யூ.